வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் எம்பி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். நீட் தேர்வுக்கு எதிரான தங்களுடைய இந்த எதிர்ப்பை காங்கிரஸ் தற்போது தீவிரப்படுத்தி இருப்பது எதனால்? இல்ல, தற்போது தீவிரப்படுத்தல. இப்போ பார்லிமெண்ட்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மேஜர் இஷ்யூ வந்தது இந்த மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இது ரொம்ப நாட்களாகவே தமிழகம் போன்ற மாநிலங்கள் இதை பத்தி ரேஸ் பண்ணிட்டே வராங்க. பட் இந்த லெவல்ல மேசிவ் லீக் ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. அவங்க சொன்ன பிஜேபி நியூ எஜுகேஷன் பாலிசியில சொன்ன கதைகளை எல்லாருமே நம்பினாங்க. அப்போ இன்னைக்கு இது வெளியே வந்த உடனே இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுது. இதை பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண கூட இந்த பிஜேபி கவர்மெண்ட் ரெடி இல்லை. நாங்க சிம்பிளா கேட்கறது ஒரு டிஸ்கஷன் தான். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் ஒரு பெரும் கொந்தளிப்புல இருக்காங்க. இது எப்படி முன்னாடி போகும்ட்டு. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. எல்லாத்த விட பிரசிடென்ஸ் எடுக்க வேண்டிய இஷ்யூ தான் நாங்க பாக்குறோம். இப்போ தமிழ்நாடு நீங்க குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில இருந்து இதற்கான எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இந்த தேர்வோட அறிமுகம் இருந்தது. ஆனா அப்போ காங்கிரஸ் இது பற்றி வலுவாக குரல் எழுப்பல. இப்போ இந்த பிரச்சனைகள் எழுந்த பிறகு இதை அரசியலாக்கணும் என்பதற்காக தான் இது தீவிரமாக பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னெடுக்கப்படுதா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. தமிழகம் இத ஒரு இன் பிரின்சிபிளே தமிழகம் எதிர்க்கிறோம் நம்ம. அதாவது இது சோசியல் ஜஸ்டிஸ்க்கு புறம்பானது அப்படின்ற ஒரு பிளாங்க்ல தான் நம்ம தமிழ்நாடு இதை எதிர்க்கிறது. இது இந்த மாதிரி எதிர்ப்பு வேற எங்கேயுமே இன்னும் வரல. ஆனா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கம்ப்ளீட் பேப்பர் லீக், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளா. இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் கிரிமினல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை எதிர்ப்பது எல்லாருடைய கடமையும் கூட. மாணவர்களுடைய எதிர்காலம் இதுல அடங்கியிருப்பதனால் எல்லா பார்ட்டியும், காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அதை கேள்வி எழுப்புறாங்க. இதுல என்ன அரசியல் இருக்கு? அதாவது எல்லார் வீட்லயும் மாணவர்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எழுதுற எக்ஸாம் சரியா நடத்தப்படலை அப்படின்னும் பொழுது ஒரு தந்தை தாயினருடைய மனசு எப்படி கொந்தளிக்குமோ அதை தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பிரதிபலிக்கிறோம். தமிழகம் நம்ம எதிர்ப்பது இது குளறுபடி ஆகுதோ இல்லையோ, இந்த சிஸ்டமே சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரான சிஸ்டம் அப்படின்றத தமிழக காங்கிரஸும் உட்பட எல்லாரும் எதிர்க்கிறோம். நீங்க சொன்ன மாதிரிதான் இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் இந்த தேர்வை வேண்டாம் என்று திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்டாண்டை இன்னமும் மற்ற கட்சிகள் எடுக்கல. அப்படி எடுக்காத நிலையில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபிளாஸ்க்காக அந்த தேர்வை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல அரசியல் இருக்கான்னு கேள்வி எழுது. இல்ல, கண்டிப்பா கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸாம நாடு முழுக்க நடத்த முடியாது அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு பிளாங்க். நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா அது பாசிபிள் இல்லை அப்படின்றதுதான் விஷயமே. இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ அவங்க பண்ணிருக்க NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது ஒரு சொசைட்டி. அது அரசாங்கத்தினுடைய முழு நிறுவனம் அல்ல. அது ஒரு சொசைட்டி. அப்படி ஒரு சொசைட்டிக்கு, அது சொசைட்டி தான் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னே யாருக்குமே தெரியாது. யார் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன அதோடைய மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அது கூட யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு NTA பார்லிமெண்டரி ப்ரொசீஜரை இல்லாம கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூ. பல மேட்டர்ல இப்போ பார்லிமெண்டரி ஸ்க்ரூட்டனியே இல்லை. அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதுல அரசியல் என்ன இருக்கு? உங்க வீட்லயும் தான் மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய நீங்க பிலாசபிக்கலா சில விஷயங்களை ஒத்துக்கலன்றது வேற பக்கம். அட்மினிஸ்ட்ரேட்டிவா இந்த பேசிக் ஃபிளாவை கூட ஒரு சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் ஏன் இதை பண்ணணும்ன்றதான் எல்லா தந்தை தாயினரோட கேள்வி. நான் சொல்றது மறுபடியும் நான் சொல்றேன், இது காங்கிரஸ் கட்சியுடைய கேள்வி மட்டுமல்ல, எல்லா தந்தை தாயினருடைய கேள்வி. அதுதான் பார்லிமெண்ட்ல பிரதிபலிக்கப்படுகிறது. நீங்க சொல்ற இந்த ஃபிளாஸ் இதை சரி பண்றோம் அப்படின்னு தான் இப்போ உயர்மட்ட குழு முன்னாள் இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில அமைச்சிருக்காங்க. அது போதுமானதாக இருக்காதா? இல்ல, பார்லிமெண்ட்ல முதல்ல அந்த NTA என்னன்னு டிஸ்கஸ் பண்ணட்டும். நீங்க கூட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அது அரசாங்க நிறுவனமான்னு கேளுங்க. முதல்ல எல்லா தந்தை தாயினரும் கேட்க வேண்டிய கேள்வி, இது அரசாங்க நிறுவனமா, இதுக்குள்ள யாரு வேலை செய்யறா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸாம நடத்தும் பொழுது UPSC மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி அந்த ஸ்டேட்டஸே கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கும் பொழுது
நீங்க ஒரு சொசைட்டியை எப்படி நம்புறீங்க? அரசாங்க கண்ட்ரோலே இல்லாத சொசைட்டியை எப்படி நீங்க நம்புறீங்கன்ற கேள்வி எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி. இது பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்த பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் கேட்கிறோம். நீங்க எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ண கூட செய்யுங்க. பார்லிமெண்ட்ல ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க? அப்ப பார்லிமெண்ட் நீங்க மதிக்கலையா, இல்ல இந்த நாட்டு மக்களை நீங்க மதிக்கலையா? இல்லை, இப்போ என்டிஏ வந்து சொசைட்டி அப்படின்றது தொடர்பான இந்த அறிவிப்பு வெளியானதை சுட்டிக்காட்டி நீங்க சொன்ன விஷயம் வெளியானது. ஆனா அது தொடர்பான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து என்டிஏ தரப்புல கொடுத்திருக்காங்க. இது ஒரு அரசாங்க நிறுவனம் தான், அந்த அடிப்படையில் அரசாங்கம் கொடுக்கணுமா, என்டிஏ கொடுக்கணுமா? என்டிஏ கொடுக்கணுமா, அரசாங்கம் கொடுக்கணுமா? பார்லிமெண்ட் எதுக்கு இருக்கு நீங்க சொல்லுங்க. என்ன வேலை பார்க்கறதுக்கு பார்லிமெண்ட் இருக்கு? ஓகே, சோ பாராளுமன்ற கண்டிப்பாக இது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா, அவருடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? பாராளுமன்றத்துல கொடுக்காம எங்க நியூஸ் பேப்பர்ல கொடுப்பாங்க? எவ்வளவு செஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த செஷன்ல வந்து பிரதம மந்திரி எழுந்து நின்று இந்த நாட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும். நீங்க இப்ப குழந்தைகளுடைய சரி, நீங்க வந்து மக்களுடைய உயிர்களுக்கு தான் பதில் கொடுக்கல, எதுக்குமே நீங்க பேசல. இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்க பதில் கொடுப்பீங்களான்றதுதான் எங்க கேள்வி. இதை நாட்டு மக்கள் பார்க்கணும்ல. ஓகே, இப்போ நீட் தேர்வு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமூக நீதிக்கு எதிரானது என்ற அடிப்படையில தமிழ்நாடு எதிர்க்குது அப்படின்னு, அந்த விஷயத்தின் அடிப்படையில ஒரு எதிர்ப்பை காமிக்கிறது இந்தியா கூட்டணி ஒன்றிணையுமா? இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கண்டிப்பா இந்த டிபேட் எல்லாம் வந்தாதானே முதல்ல இன்னைக்கு வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கு பதில் சொல்ல வேண்டும். முதல்ல இந்த என்டிஏ என்ன, யாரு இதை எப்படி உருவாக்குனாங்க, எந்த பார்லிமெண்டரி ஸ்க்ரூட்டினியோ இல்ல யார்கிட்ட கன்சல்ட் பண்ணி உருவாக்குனாங்க? ஃபிளை பை நைட்டா? அப்போ இன்னைக்கு நாடு முழுக்க இருக்க எல்லா எக்ஸாமையும் அவங்க கையில கொடுக்குறீங்க. அங்க உள்ள யார் உட்கார்ந்துருக்கா, அவங்க எந்த மாதிரி மனநிலையான ஆட்கள், அவங்க எந்தெந்த மாநிலத்துக்கு ஃபேவர் பண்றாங்க, எந்தெந்த மாநிலத்துக்கு ஃபேவர் பண்ணல, எந்தெந்த கேட்டகரி மக்களுக்கு ஃபேவர் பண்றாங்க பண்ணல, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் நடத்துற அருகதை இருக்கா? இதெல்லாம் கேட்கணும்ல. இதை முதல் கேட்போம். பிலாசபிக்கலா இப்ப பாலிசி இஷ்யூஸ் வரும்பொழுது பாலிசி பெரிய டிஸ்கஷன் இருக்கணும். இவங்க இதையே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்களே, பாலிசி எங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க? இப்போ நீட் தேர்வுக்கான நடைமுறைகள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் கலந்தாய்வெல்லாம் நிறுத்த முடியாது, ஆனா இதை சரி பண்றதுக்கான அல்லது இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எழுப்பப்படுறதுனால ஒரு குழப்ப மனநிலை மாணவர்களுக்கு இருக்குமா? அதை எப்படி அரசு கண்டிப்பாக அதனால அரசாங்கம் பதில் பார்லிமெண்ட்ல இருந்து பதில் சொல்லட்டும். என்ன பண்ண போறாங்க, என்னென்ன செய்ய போறாங்க, என்னென்ன செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்கு பதில் சொல்லட்டும். ஏன் வந்து நீங்க பார்லிமெண்ட்ல வந்து எழுந்து நின்று பேச மாட்டீங்க? புரியலையே. இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கா இந்த நாட்டுல இப்ப டிஸ்கஸ் பண்றதுக்கு? இப்ப இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கு. அது யார் தீர்க்க வேண்டியது? அரசாங்கம் தானே பேசி தீர்க்கணும். அரசாங்கம் தானே அதுக்கு வந்து விரிவான விளக்க வரி கொடுக்கணும். எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பேசுறாரா, பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறாரா, யார் பேசுறாங்க? இல்ல, இந்த நீட் தேர்வு இதற்கான எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த நீட்ல இருந்து விலக்கு வேணும் என்பதற்கான ஒரு முன்னெடுப்பை திமுக எடுக்குது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அதன் பக்கம் காங்கிரஸ் நிக்குமா? அதுதாங்க, நாங்க இந்தியா பிளாக்கா தான் அங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறோம். இது திமுக காங்கிரஸ் இல்ல. எங்களுடைய நிலுவை வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. முதல்ல இது மேல ஒரு டிஸ்கஷன் வைக்கட்டும். அரசாங்கத்துக்கு அது அவங்க பண்ண வேலைகளை நாட்டு மக்களுக்கு சொல்லட்டும். எங்களுடைய டிமாண்ட் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. நீட்டை வந்து கேன்சல் செய்து மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத எங்களுடைய பெரிய டிமாண்டும் கூட. இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் நடத்த முடியாது. ஆனா முதல்ல அதை பத்தி பேசட்டுமே. பேசினாதானே அந்த சர்ச்சை எழும். அவங்க லாஜிக் என்ன தெரியும், என்டிஏ எப்படி உருவாச்சு, யாருடைய மேற்பார்வையில் உருவாச்சு, இந்த கேள்விகளை இன்னைக்கு முதல்ல பேச ஆரம்பிச்சதானே. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஒன்றாகத்தான் நிற்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து இதை பத்தி பேசணும் என்ற கோரிக்கையை இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் முன்வைக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதற்கான பலன் கிடைப்பதாக இதுவரைக்கும் தெரியவில்லை. சோ அப்படி பேச வைக்கிறதுக்கான வியூகம் என்னவா வச்சிருக்கீங்க? இப்போ இன்றிலிருந்து அதற்கான வியூகமாக என்ன வச்சிருக்கீங்க? இல்ல, வியூகம் நாங்க எந்த வியூகம் வச்சாலும் இது வந்து என்ன சொல்றது, அரசாங்கம் தன் வேலையை செய்வதற்கு வியூகம் எல்லாம் அமைச்சு வேலை பார்க்க வேண்டிய நிலைமை இப்ப ஆயிப்போச்சு. ஏன்னா எந்த வியூகம் அமைச்சாலும் அவங்க சஸ்பெண்ட் பண்ண போறாங்க, இல்லைன்னா இடி சிபிஐ அனுப்ப போறாங்க, எல்லாம் தான் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்துதான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக
இந்த அரசாங்கத்தை பேச வைப்போம். இந்த நாட்டு மக்கள் பேச வைப்பார்கள். இது வெறும் இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை, குழந்தைகளுடைய ஒரு எதிர்காலத்தின் பிரச்சனை. அதற்காக இதுக்கு வந்து முழு வீச்சோடு நாங்கள் செயல்படுவோம். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு சசிகாந்த் செந்தில். நன்றி. பல்வேறு முக்கியமான பின்னணிகளோடும் பல கோணங்களோடும் பகுப்பாய்வு செய்யப்பட்ட செய்திகளை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பார்த்தோம். இணைந்திருங்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு.